ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மண்டபஸ். நாங்கள் விக்னேஷ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 2 ரைடிங் ஜாக்கெட் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். என்ன பிராண்டில் அப்படின்னா மோட்டோவேல வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அதை வந்து இந்த வீக் வந்து போய் வாங்கிட்டு வந்துடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க, ஜாக்கெட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் போயிட்டு 2 ஜாக்கெட்டையும் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணி ஃபிட் அண்ட் ஃபினிஷில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு இதே வீடியோ அதை கண்டினியூ பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அன்பாக்சிங் கிளிப்பையும் ஆட் பண்ணுறோம், இதுலேயே ஆட் பண்ணிடுவோம். சரி, ஓகேங்க, நாங்கள் இப்படி போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஹலோ கைஸ், இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஷாப்லேருந்து நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க, வாங்க வந்து ரைடிங் ஜாக்கெட் வாங்கிட்டு போங்க அப்படின்னு. ஆல்ரெடி அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தங்காட்டிக்கு சரி நம்ம கொரியர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம். சரி, கொரியர் பண்ண வேண்டாம், நம்ம எதாக இருந்தாலும் நேர்லேயே போய் பார்ப்போம். ஏன்னா சப்போஸ் நம்ம வந்து ஒவ்வொரு சைஸ் வந்து நம்ம ஒரு சைஸ் சொல்லிட்டு வந்திருப்பாங்க, வந்து எடுக்கிறது வந்து இன்னொரு சைஸாக வந்துருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அதனால இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குறப்போ அது கண்டிப்பாக ஒர்த்தானதாக இருக்கும். என்னடா எப்போவுமே 220 வருவாங்க, இன்றைக்கி 150 எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோ டெய்லி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்னன்னா நேற்று வந்து நம்ம வண்டி சம்பவம் பண்ணிட்டு விட்ருச்சுங்க. நம்ம வண்டி பேட்ரி டெட்டு. நேற்று நைட்டு வேலைக்கு போகும்போது வண்டி பேட்ரி வந்து டெட் ஆகிடுச்சு. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் வீட்டிலேருந்து கிளம்பி ஓவர் டிராஃபிக்கு. அதே சமயத்தில் நான் எப்போயுமே அடிக்காத பெட்ரோல் பங்க்கில் அன்றைக்கி பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி அடிச்சுட்டு அப்போ தான் வண்டி ஆன் பண்ணேன். டக்குன்னு ஒரு சவுண்டு செல்ஃப்லேருந்து. அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா செல்ஃப் எடுக்கலை. என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. அப்புறம் நம்ம பழைய 2 ஸ்ட்ரோக்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி 3rd கியரில் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது நம்ம சேனல்லே அது ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். அந்த ரீல்ஸ் பார்க்காதவங்க மறக்காமல் அந்த ரீல்ஸை பாருங்கள். அதுலேயே நம்ம வண்டி என்ன ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு தெரியும். திரும்பி அப்போ வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து எப்படின்னா ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அரை மணி நேரம் ரொம்ப போராடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு சொல்லி அண்ணாவை வர சொல்லி, அப்பா வண்டியை ஸ்ப்ளெண்டர் எடுத்துகிட்டு வர சொல்லி அவரை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லி, அந்த வண்டியில் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னோடய ஃப்ரெண்டோட R15 வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணல. நான் ஒரு பங்க்கில் பெட்ரோல் அடித்து நின்றுச்சுன்னு சொன்னேன்ல, அதாங்க இந்த பங்க்கில் தான் நேற்று நைட் வந்து வண்டி கண்டிப்பாக நின்றுச்சு. கரெக்டாக அந்த போர்டுக்கு முன்னாடி தான் நின்று இது பண்ணிட்டு இருந்தேன். அந்த ரீல்ஸ் பண்ண இடம் அதுதான். பேட்ரி வந்து எனக்கு தெரிஞ்சு பேட்ரி வந்து ஃபுல்லாக டெட் ஆகிருக்கு. அது என்ன ரீசன் எனக்கு தெரில. நம்ம வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, போபோ மவுண்ட் போட்டப்போ கூட நமக்கு எதுவுமே ஆகலை. போபோ மவுண்ட் போட்டு கொஞ்ச நாள் வந்து நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் மேக்ஸிமம் வந்து நம்ம போபோ மவுண்ட் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து நம்ம சார்ஜே போடல. எப்போ சொல்கிறது, நம்ம வால்பாறை ட்ரிப்பு போனப்போ மட்டும்தான் அது ஒன்ஸ் நம்ம வந்து சார்ஜ் போட்டோம். அதுக்கப்புறம் நான் அந்த போபோ மவுண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. திரும்ப அந்த ஒயரில் வந்து டேப் அடித்து அந்த ஒயரை சுற்றி உள்ளவே வச்சுட்டோம். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த மவுண்ட் வந்து எப்போயுமே ஒயர் கனெக்டில் இருக்கும்போது நம்மளோட வண்டி பேட்ரி வந்து ட்ரைன் கண்டிப்பாக ஆகும். இப்போ நம்ம மீதி விஷயத்தெல்லாம் நான் அங்கே ஷாப்புக்கு போய் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம ஆர்டர் போட்டு இந்த 2 ரைடிங் ஜாக்கெட்ஸும் வந்துருச்சு மோட்டோவியரில் ஹம்ப் வச்ச மாடல். இப்போது அதை நம்ம வீட்டுக்கு போய் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதை வியர் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதே சமயம் அந்த அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அந்த அன்பாக்சிங் வீடியோ போடுறோம். அந்த ஜாக்கெட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த 2 ரைடிங் ஜாக்கெட்டையும் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து ஒயிட் கலர் இவனோடது, பிளாக் வந்து இவனோடது. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் என்னென்ன இருக்குன்ட்டு. நாங்கள் அங்கே வந்து போட்டு பார்த்தோம். ஸோ ஒரு டைம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வேறு எதுவும் பண்ணலை. வீட்டுக்கு வந்து அங்கே லைனர்லாம் எதுவுமே செக் பண்ணுங்க, டேரெக்டாக சும்மா மேலே மட்டும் போட்டு பார்த்தோம் கரெக்டாக இருக்கா சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். கீழே வச்சு இதுதாங்க எவரோடது பார்ப்போம். ஓகே, மோட்டோவேர் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேடிங்லாம் எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இதுங்க இது கட் பண்ணிடுவோம். தென் இதுதான் இந்த ஹம்புங்கிறது. ஆமாங்க, இது வந்து ஹம்ப், இதுதான் அந்த ஹம்ப் மாடல். ஸோ இதுலேயுமே இருக்கும், இது இருக்கும். இதுதான் அந்த ஹம்ப் மாடல். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பைனுக்கான ஆர்மர் அந்த இடத்துல இருக்கும். இது வந்து YKK ஜிப்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெட்டீரியல் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்பைனுக்கான அந்த ஆர்மர் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல அந்த டிட்டாச்சபிள் இது கொடுத்துருக்காங்க,
ரெயின் லைனரு ப்ளஸ் தெர்மல் லைனர் ரெண்டும் சேர்ந்த மாதிரி. அதுக்கு எனக்கு என்ன கலர் இருக்குது பாருங்களா? ஓகே, எனக்கு பிளாக் கலர். அது இந்த பிளாக் கலர் லோகோவும் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியல. எந்த இடத்துல ரிமூவ் இங்கே இருக்கு ஒரு ரிமூவ். இங்கே ஏதோ ஸ்டிக்கர் இருக்குது, இது ஏதோ பிரிக்கணும். ஓ, இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒன்று இது கொடுத்துருக்காங்க. இதை எதுவும் ஓப்பன் பண்ணி விட்டால் தான் ரெயின் லைனர் வந்து தனியாக வரும் போல். அதே மாதிரி இந்த கையிலையும் இருக்குது. ஓகே, இதில் வெளியே வந்துருச்சு ஆல்ரெடி. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ரெயின் லைனர். ஸோ இது நார்மலாக ரெயின் இது மாதிரி தான் இருக்குது. ரெயின் லைனர் ப்ளஸ் தெர்மல் லைனர் ரெண்டும் சேர்ந்தது தாங்க இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பேடிங், ஸ்பைனுக்கான பேடிங். அதுக்கப்புறம் எல்போக்கானது இங்கே இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது. இது எப்படி ரிமூவ் பண்ணுறது? இப்போதான் ரிமூவ் பண்ணுறது இதையா? இது ரிமூவல் கிடையாது. ரிமூவ் பண்ணி தான் சொன்னாங்க. ஓகே, இங்கே இருக்கு. ஓகே, வெளியே பார்த்தீங்கன்னா பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இதை நோட்டீஸே பண்ணல. நான் பேக்கெட் இருக்காதுன்னு நினச்சேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண தான் சொன்னாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்போது கழட்ட முடியாத மாதிரி தான் இருக்குது. ரிமூவ் பண்ண முடியாத மாதிரி தாங்க இருக்குது. ஒருவேளை எந்த இடத்துல ரிமூவ் பண்ணுறது நமக்கு தெரியலன்னு தெரியல. ஓகே, ரெண்டு சைடு ரெண்டு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. கையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜிப்பர் அட்ஜஸ்டபிள். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஹிப்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஹிப்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. நம்மளுடைய பழைய க்ளவுஸு, இந்த க்ளவுஸு ராயல் என்ஃபீல்டு க்ளவுஸ். இது வந்து நல்ல க்ளவுஸுங்க இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தோங்க. இது என்ன பிராண்ட்? இது ப்ரோ பைக்கர்ஸ். ப்ரோ பைக்கருங்க இது. ஸோ இந்த இதுலேயும் ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 220 வந்து அந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வேறு வண்டி ஒரு 150 எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 220 வந்து பேட்டரி டெட்டு. ஸோ அதனால வந்து அதை நிப்பாட்டிட்டு வேறு வண்டி தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு இதையும் வாங்கியிருந்தோம், மல்டிமீட்டர். ஸோ இதையும் வாங்கிட்டு லோடெல்லாம் கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் அந்த ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்போம், நீங்கள் பார்க்கலன்னா கூட செக் பண்ணி பாருங்கள். அந்த 150யோட பேட்டரியோட இதையும் வச்சு நாங்கள் 220 ஸ்டார்ட் பண்ணலாம் நினச்சோம். அது வந்து மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க அந்த மிஷினு. ஸோ அந்த வீடியோவும் இதுக்கப்புறம் போடுவோமா இல்லை முன்னாடியே போட்டுருவோம்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த ஷார்ட்ஸை நாங்கள் போட்டுருவோம். ஸோ அவ்வளோதாங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இது வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தாலே தெரியும், ஆல்ரெடி வந்து இருக்கும் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த 2 ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் இந்த 2 புது க்ளவுஸ் இது தானே நம்ம வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரைடுக்கெல்லாம் கொண்டு போகிறோம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹம்ப் இருக்கிறதுக்காக தான் தேடி வெயிட் பண்ணி வாங்கினது, இந்த ஹம்புக்காக. இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வீக்ஸ் ஆயிடுச்சுங்க வரதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியான் கலரில் வந்து ஆர்டர் போடலான்னு பார்த்துருந்தோம். ஆனால் நமக்கு நியான் வந்து அவைலபிள் கிடையாதுன்ட்டாங்க. இங்கே ஹெட் ஆஃபீஸில் கேட்டதுக்கே அவைலபிள்ட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ கிரே சூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா நியான் கலர் வந்து மேனுஃபேக்சரிங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால தாங்க. ஸோ அவ்வளோதாங்க. சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதுனால ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை.